தவக்குல், இதான் ஈமான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூபக்கரே நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்களும் நானும் தான் இந்த இடத்துல இருக்கிறோம் என்று. நாங்க வந்தது எதுக்கு? அல்லாஹ்வோட கட்டளையை சுமந்து அல்லாஹ்வினுடைய கட்டளை ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று அந்த நோக்கத்தோட வந்தோம். மூன்றாம் அவனாக அல்லாஹு தஆலா எம்மோடு இருக்குகிறான் என்று செய்றாங்க. அந்த உறுதியான நம்பிக்கையை சொல்றாங்க. அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சூரா தௌபால சொல்றான், இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ். நீங்க உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க உதவி செய்தோம். என்ன உதவி? இஸ் அஹ்ரஜஹுல் லதீன கஃபரு ஸானிய ஸ்னைனி இஸ் ஹுமா ஃபில் கார். ரெண்டு பேரும் வெளிக்கிளம்பி என்ன செஞ்சாங்க? அந்த குகைக்கு வந்தாங்க. எதிரிப்பட சூழ்ந்து கொண்டது. அபூபக்கர் சொன்னார், என்ன எதிரிப்பட சூழ்ந்து கொண்டது என்று சொன்ன சமயத்திலே நம்முடைய தூதர் என்ன சொன்னார்? இஸ் யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற செய்தி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லிட்டு சொல்றான். அப்படி அவங்களை நாங்கள் விட்டு விடல. அல்லாஹ்வின் தூதருடைய வாய் வார்த்தையோடு மாற்று நாங்கள் செய்யல, அவங்களை விட்டு விடல. ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனா, அவங்களுடைய உள்ளத்துல நாங்கள் ஒரு விதமான அமைதியை, ஒரு விதமான ரிலாக்ஸை கொடுத்தோம், ஒரு விதமான தூக்கத்தை கொடுத்தோம். ஒருத்தருக்கு மனசுல ஒரு பயம் வந்தா, ஒரு பதட்டம் வந்தா என்ன செய்யணும்? ஒன்று ரிலாக்ஸா இருக்கணும், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் தூங்கணும் இல்லையா? அப்படி தூங்கினா அந்த டென்ஷன் கொஞ்சம் சரி என்ன செய்யும்? கொஞ்சம் சரி கிளியர் ஆகும். அல்லாஹு தஆலா ரெண்டு பேர மனசையும் என்ன செய்யறான்? உறுதிப்படுத்துகிறான். சின்னதோர் தூக்கத்தை கொடுத்து என்ன செய்யறான்? ஒரு அமைதியான தூக்கத்தை கொடுத்து உறுதிப்படுத்துகிறான். அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சொல்றான், அப்படி விட்டு விடவில்லை, திரும்ப நாங்கள் என்ன உதவி பண்ணோம் என்றால் கண்ணுக்கு தெரியாத ஒரு படையை கொண்டு அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில இருந்து வெளிக்கிளம்பி வரும்போது எதிரிப்பட இருக்கிறாங்க. எதிரிப்பட கண்ணுக்கு விளங்கக்கூடாது. நல்லாட கட்டளை என்ன? மண்ணை தூக்கி என்ன செய்யணும்? அவங்களுடைய தலையில அப்படி தூங்கணும், கண் மறைக்கப்படுது. இந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா மலாயிகா மார்களை கொண்டு என்ன செய்தான்? அந்த ரெண்டு பேரையும் பாதுகாத்தான். இந்த தௌர் குகையில பாதுகாத்த ரப்பு தான் இப்பயும் இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இல்லையா? தௌர் குகையில பார்த்த அல்லாஹ் வேற, இப்ப இருக்கக்கூடிய அல்லாஹ் வேறையா? இல்லையா? அதே ரப்புல் ஆலமீன் இல்லையா? ஆனா அந்த காலத்துல இருந்த ஈமானுக்கும் இப்ப இருக்கக்கூடிய